இன்ஸ்டன்ட் அண்ட் ஈஸியாக ஒரு ஃபலூடா செய்யலாமா? ஆனால் நான் இதுக்கு ரெடிமேட் ஃபலூடா மிக்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஹெல்தி அண்ட் நேச்சுரலாக ஒரு ஃபலூடா செய்ய போகிறேன் வீட்லேயே. இதுக்கு நான் மில்க் சேர்க்க போகிறதில்ல, எசன்ஸும் சேர்க்க போகிறதில்ல, அண்ட் ஜெல்லி, டூட்டி ஃப்ரூட்டி இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலாக ஒரு ஃபலூடா. எப்படின்னு கேட்டானா வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு அமிகோஸ், இந்த ஹெல்தி வெர்ஷன் ஆஃப் இன்ஸ்டன்ட் ஃபலூடாக்கு நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சமாக சியா சீட் இல்லைனா சப்ஜா சீட் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் கொஞ்சமாக வந்து சாப்டு மேங்கோஸ் அண்ட் கொஞ்சமாக வந்து ஸ்வீட் சஃபயர்னு சொல்லுவாங்களா, அதான் அந்த பிளாக் கிரேப்ஸ் அந்த மாதிரி ஒரு கிரேப்ஸு. அப்புறம் கொஞ்சமாக வந்து பொமோகிரானேட், கொஞ்சமாக வந்து ட்ராகன் ஃப்ரூட். அப்புறம் வந்து சேமியா வந்து நான் எடுத்திருக்கேன். சேமியா வந்து எப்படின்னா ஹாட் வாட்டரில் வந்து கொஞ்சமாக சோக் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து லைட்டாக ஒயிட் சுகர் ஆர் ப்ரௌன் சுகர் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி மட்டும் வச்சுருக்கேன். மில்க் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. இந்த ஃப்ரூட்ஸ் தான் நீங்கள் எடுக்கணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ இல்லை பிடிச்சிருக்கோ அது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் பைனாப்பிள், ஆப்பிள், கோவா, பப்பாயா மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் இல்லாமல் ஃபலூடா எப்படி, ஸோ ஒரு பிளாக் ஆஃப் ஐஸ்கிரீம் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அண்ட் இதில் வந்து ஐஸ்கிரீம் ஒரு 2 ஸ்கூப் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்படியே கரண்டிலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைக் நம்ம தோசை மாவு கன்சிஸ்டன்சி எடுப்போம்ல அதுக்கு எடுத்துக்கிறோம். ஏன்னா வந்து யூஸ்வலாக ஃபலூடாவுக்கு வந்து இந்த ஃபலூடா ரெடிமேட் மிக்ஸை வந்து பாயில் பண்ணி போடுவாங்க, இல்லை மில்க்கை வந்து அப்படியே மில்க் மெய்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி அதை போடுவாங்க. அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஐஸ்கிரீமே வந்து அந்த மில்க் ஷேக் கன்சிஸ்டன்சி ஃபலூடா மிக்ஸ் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வந்து இதை போர் பண்ண போகிறோம். அதுக்கு தான் வந்து இப்படி எடுக்க சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபலூடா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு லாங் கிளாஸ் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட என்ன கிளாஸ் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி மிரர் கிளாஸில் தான் நீங்கள் பண்ணணுன்ட்டு இல்லை, உங்ககிட்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளாஸ் இருந்தால் கூட தாராளமாக நீங்கள் வாட்டர் கிளாஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுனால நான் இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துக்கேன். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி சுகர் ஆர் ப்ரௌன் சுகர் போட்டு ப்ரீ சோக் பண்ணி வச்சுருந்தால தண்ணியில் சேமியா, அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு பேஸ் லேயராக வந்து நம்ம போட போகிறோம். நான் சொல்லித்தர இந்த ஃபலூடா ரெசிபிக்கு எந்த குக்கிங் ப்ராசஸும் கிடையாது. ஸோ கிட்ஸு கூட வந்து அவங்களா வாலண்டியர் பண்ணி அவங்களே கூட இதை மேக் பண்ணலாம். ஒன்லி வந்து ஃப்ரூட்ஸ் ஷாப் பண்ணுற வேலை மட்டும்தான் இதில் இருக்குது. மற்றது எல்லாமே அவ்வளோ ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். சடனாக ஒரு ஃபலூடா கிரேவிங் வந்தானே இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் உடனே பண்ணி நீங்களே சாப்பிட்டுக்கலாம். அண்ட் இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐஸ்கிரீம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த லேயரை வந்து நம்ம போட போகிறோம். இப்போ கீழ் லேயர் முடிஞ்சிச்சு, மேலே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த ஸ்வீட் சஃபயர், அதாவது அந்த லார்ஜ் சைஸில் கிரேப்ஸ் இருக்கும் தெரியுமா, அதை ஆட் பண்ணுறேன். இதுதான் ஆட் பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸப்ட் வாட்டர் கண்டென்ட் உள்ள ஃப்ரூட், அதாவது வாட்டர் மெலான், மஸ்க் மெலான் இந்த மாதிரி வாட்டர் கண்டென்ட் இருக்க ஃப்ரூட்ஸை தவிர மீதி வந்து சாலிட் ஃப்ரூட்ஸ் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சாப் பண்ணி வச்சுருந்த மேங்கோ ஆட் பண்ணிக்கிறேன். ஃபலூடான்றது டெட் ஈஸி ப்ராசஸிங். அதுவும் நான் சொல்லித்தர இந்த மெத்தட் வந்து வெரி வெரி டெட் ஈஸி ப்ராசஸ். ஒன்லி நீங்கள் அசம்பிள் பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்கும். மற்றதெல்லாம் வந்து ஃபலூடா மிக்ஸே நீங்கள் ரெடிமேடாக வாங்கினாலும் அதை பாயில் பண்ண வேண்டியது இருக்கும், அதை ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். இந்த மாதிரி கச்சமுச்ச வேலைலாம் இருக்காது. இவ்வளோ ஈஸியாக பண்ணுறதானா யாருனாலும் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் சியா சீட் சோக் பண்ணியிருந்தேன், அதை நான் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஜென்டிலாக வந்து எல்லா மிக்ஸ்சரையும் வந்து நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு போமோகிரானேட் அண்ட் ட்ராகன் ஃப்ரூட் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன் மிக்ஸ் பண்ணுறீங்க, ஃபலூடானா லேயர் லேயராக தானே இருக்கணும், நம்ம சாப்பிடும்போது தானே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்பீங்க. எஸ், ஐ நோ தட். ஆனால் இந்த ரெசிபியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெடிமேட் மிக்ஸ் ஆட் பண்ணலை அண்ட் எசன்ஸ் ஆட் பண்ணலை. இதனால் இதில் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் வந்து எதுவுமே கிடையாது. அண்ட் நானும் வந்து எந்த ஸ்வீட்னஸும் ஆட் பண்ணல, ரேதர் தென் நம்ம போட்ட ஐஸ்கிரீம் மிக்ஸ் தவிர. இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட நேச்சுரல் ஸ்வீட்னஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் லேயர் லேயராக அப்படியே விட்டுட்டு நீங்கள் டேரெக்டாக ஸ்கூப் பண்ணி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரூட்ஸ் பிளாண்டாக இருக்கும். ஐஸ்கிரீம் மிக்ஸ் இருக்கிற ஏரியா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் ஃபீல் வரும். ஸோ நான் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன்னா ஃபைனலாக நீங்கள் ஸ்கூப் பண்ணி சாப்பிடும்போது எல்லா இடத்துலையுமே வந்து ஈவனாக ஸ்வீட்னஸ் இருக்கும். இதனால தான் நான் ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோலேயும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்தி அண்ட் நேச்சுரல் ஃபலூடா அப்படின்ட்டு. ஏன்னா இதில் எந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸும் இல்லை, ஒன்லி ஃப்ரூட்ஸோட ஸ்வீட்னஸ் அண்ட் லிட்டில் பிட் ஐஸ்கிரீம் ஃபார் சீட்டிங்க்குன்னு எடுத்துக்கோங்களேன். அவ்வளோதாங்க, ஃபைனலி நம்மளோட ஃபலூடா இஸ் டன். பட் வெயிட், ஐஸ்கிரீம் இல்லாமல் ஃபலூடா எப்படி கம்ப்ளீட் ஆகும்? எஸ், ஃபைனலாக ஒரு ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம் எடுத்து மேலே வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட நட்ஸ் இருந்தானா அதை கிரேட் பண்ணி கூட மேலே டாப் பண்ணிக்கோங்க. ஃபைனலி நம்மளோட இன்ஸ்டன்ட் ஃபலூடா வித்தவுட் ஃபலூடா மிக்ஸ், வித்தவுட் மில்க், வித்தவுட் எசன்ஸ் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, யார் வேணாலும் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிடலாங்க. அண்ட்
ஹெல்தி அண்ட் நேச்சுரல் வெர்ஷன் கூட. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் அண்ட் ஃபர்தர் மோர் வீடியோஸ்க்கு என் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபார் நோட்டிஃபிகேஷன். ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு காமெண்ட்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பாய்.